ஹாய் காய்ஸ், நான் உங்கள்கிட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம புதுசாக லக்கி வீல் வந்திருக்கு. அதில் டோக்கன் கொடுத்துருக்காங்க, 10 டோக்கனு. நம்மளுக்கு வேறு போட்டோம் நம்ம வீடியோ எடுக்காமல். 80% ஆஃபரு. 20 டைமண்டுக்கு 10 டோக்கனு. எப்படி எடுக்குதுன்னு தெரில. இதோ பாருங்க, நம்ம வீக்லிக்கு டெய்லி 35 டைமண்ட் கிடைக்குது. இதை வச்சு தான் போயிட்டு எடுத்து நம்ம புதுசாக அந்த பர்பிள் ஷேட் பண்டல் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். கிடைக்குதா இல்லைன்னு பார்க்கலாம். பரவாயில்ல, உதவிச்சு போய் போட்டுடலாம். எத்தாச்சு 10 டோக்கனு ஒரு ஸ்பின்னை போட்டு போயிடலாம். எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்குதுன்னு. ஐயே போடு. 99 டைமண்ட் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃபர். எனக்கு எப்போ எடுத்தாலும் 80% ஆஃபர் கொடுத்துட்றானுங்க லக்கி வீலில். போய்ட்டு ஸ்பின் போடலாம். ஒன்று 5 ஸ்பின்னு ஒன்று போடலாம். 6 டோக்கன் தான் வேணும் பர்பிள் ஷேட் எடுக்கிறதுக்கு. நம்மக்கிட்ட 244 டோக்கன் இருக்குது. 250 வேணும். போகலாம். ஒன்று போட்டாச்சு. ஒன்றே அவனுக்கு கொடுத்துருக்கான். பரவாயில்ல, ஒன்று நம்மளுக்கு அப்போ எப்படி இருந்தாலும் கொடுத்துருவானுங்க. எடுத்துடலாம், பரவாயில்ல. இது வாட்டியே ஒன்று கொடுத்துருக்கான். ஏதாவது ஒரு பண்டில் கொடுத்தா கூட பரவாயில்ல. அந்த லூட் பாக்ஸ் ஏதாவது கொடுத்தா கூட பரவாயில்ல. மறுபடியும் அதே ஒன்றில் போய் விட்டான். 247 டோக்கன் இருக்குது. இந்த வாட்டி ஸ்பின் பண்ணலாம். மறுபடியும் அதுவா? அடப்பாய், இன்னும் 2 டோக்கன் வந்தால் அது எடுத்துடலாம். ஒரு 2 டோக்கன் கொடுங்க. வேறேனா கொடுத்துட்டான். 2 டோக்கன் கரெக்டாக நம்மகிட்ட 250 டோக்கன் இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். இல்லை வேணாம். நம்மக்கிட்ட 5 டோக்கன் இருக்குது. இது வச்சு ஸ்பின் பண்ணலாம். கிடைக்குதா இல்லைன்னு பார்க்கலாம். ஏதாவது 2 கொடுத்துருக்கான். 6 கொடுத்துருக்கான் போல். ஆமாம், 6 டோக்கன் கொடுத்துருக்கான். சரி, நம்ம போயிட்டு பண்டலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். 250 டோக்கனு பர்பிள் ஷேடி பண்டல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாமா கைஸ்? எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. சரி, விடுங்க. எல்லாம் கேட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். எடுக்கலாமா வேணாமா கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.